இன்றைக்கு உங்களோடு கூட நம்மை காண்கின்ற தேவன் என்ற தலைப்பில் உங்களோடு கூட தேவ வார்த்தையை பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். விசேஷமாக நம் மத்தியில் புதிதாக முதல் முறையாக வந்திருக்கின்ற அநேக நண்பர்களுக்கு இந்த விசேஷித்த தேவ வார்த்தை அவர்களுக்கு நம்பிக்கையும் தேவனுடைய அற்புத நற்செய்தியும் அவர்களுக்கு தெரிவிக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அநேக நேரங்களில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இடுக்கடியாக வழிகளாக செல்லும் பொழுது அவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் எனக்கு ஒரு தீர்வில்லாமல் என்னுடைய பிரச்சனைகள் அதிகமாய்க்கொண்டே இருக்கின்றது என்று அநேக நேரத்தில் பலருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஆண்டவர் இருப்பார் என்றால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி வியாதி, ஏன் இவ்வளோ துக்கம் என் வாழ்க்கையில், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் தீராத ஒரு போராட்டத்தை நான் சந்தித்து கொண்டே இருக்கணும் என்று அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போகும் பொழுது கேள்விகள் தங்களுடைய இருதயங்களில் எழும்பக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு அதன் அடிப்படையில் தான் உங்களோடு கூட தேவ வார்த்தை நான் பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். ஏன்னால் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் தரக்கூடிய ஒரு வெளியேற பெற்ற ஒரு வாக்கு இருக்கும் என்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று தேவன் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். அவர் மேல் விசுவாசமாக இருக்கின்ற தேவ ஜனம், ஏன்னா 2 கூட்டத்தார் இங்கே இந்த காலையில் அமர்ந்திருக்கின்றார்கள். தேவன் மேல் விசுவாசமாக இருக்கின்றவர்களை பார்த்து நான் சொல்லக்கூடியது, நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் கடினமான பள்ளத்தாக்கின் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இதனுடைய நோக்கம் என்ன என்று தான் நாம் கேட்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சம்பவிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை. அவருடைய கரத்தின் வழியாக தான் எல்லாம் கடந்து வருகின்றது. அப்படி என்றால் தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருப்பார் என்றால் அதற்கு நிச்சயம் ஒரு நோக்கம் உண்டு. தேவன் அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கின்ற தேவன், எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடிய தேவனை தான் நீங்களும் நானும் சேவிக்கின்றோம். அப்படி என்றால் இன்றைக்கு தேவன் மேல் விசுவாசமாக இருக்கின்ற தேவ ஜனத்தை நான் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஒருவேளை உங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து போய் கொண்டிருந்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வழியாக நீங்கள் போய் கொண்டிருந்தீங்கன்னா, நீங்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் இதன் மூலமாக நிச்சயம் மகிமைப்படுவார். தேவன் நிச்சயமாக தம்முடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உங்களுடைய நம்பிக்கையும் என்னுடைய நம்பிக்கையும், நம்முடைய தேவன் எந்த தீமையும் நம் வாழ்க்கையில் செய்யாத ஒரு அற்புதமான தேவன். எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுவார். தீமைக்கு ஏதுவாக மனிதன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருந்தாலும் அதை நன்மையாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் நீங்கள் ஒருவேளை இந்த காலையில் இந்த ஆராதனையில் அமர்ந்திருப்பீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்றால், எனக்கு என்ன தீர்வு, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்களை நான் சந்தித்து கொண்டு வருகின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாபம் இருக்கிறது போல் இருக்கின்றது, என்னுடைய தரித்திரத்தில் இருந்து நான் விடுதலை பெற முடியல, என்னுடைய வேலையில் எந்த விதத்திலும் முன்னேற்றம் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வியாபாரத்தில் கடன் பிரச்சனை என்று பல விதங்களில் ஒருவேளை பிரச்சனைகளையும் போராட்டங்கள் மத்தியில் இன்றைக்கு இந்த காலையில் இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இதற்காகவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக தம்முடைய பரலோக சிங்காசனத்தை விட்டு அற்புதமாக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார் ஐயா. அவர் வந்த நோக்கமே இப்படிப்பட்ட துயரத்திலும் சாபத்திலும் துக்கத்திலும் வியாதியிலும் இருக்கக்கூடியவர்களை விடுவிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனித ரூபத்தை எடுத்து இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து, நம்முடைய சாபங்களை சுமந்து, நம்முடைய வியாதிகளை சுமந்து
சிலுவை மரத்தில் அறையப்பட்டு தம்முடைய சொந்த ஜீவனை பலியாக கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சாத்தானுடைய அடிமைதனத்திலிருந்து மீட்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்ததனால உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை உண்டு. அவர் வந்ததால் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் உண்டு. அவர் வந்ததால் நீங்கள் இன்னும் தரித்திரத்தில் இருக்கணும் என்று அவசியமில்லை. அவர் வந்ததால் நீங்கள் இன்னும் அடிமைதனத்தில் இருக்கணும் என்று அவசியமில்லை. அவர் வந்ததால் நீங்கள் இன்னும் பாவத்தில் மூழ்கி இருக்கணும் என்று அவசியமில்லை. அவர் இந்த பூமிக்கு வந்த நிமித்தம் நீங்களும் நானும் கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்முடைய உதவி எனக்கு தேவை என்று அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகின்ற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு, விடுதலை உண்டு, அவளுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியிலிருந்து இன்னைக்கு காலையில் இங்க வந்திருந்தாலும் உங்களை நான் பார்த்து சொல்கின்றேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தாரு. இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் உங்களை நிச்சயமாக இந்த காலையில் தனிப்பட்ட ரீதியில் சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அவர் வல்லவராய் இருக்கின்றார். வேதாமத்தில் அநேக சம்பவங்கள் உண்டு. அநேக சம்பவங்களில் தேவனுடைய மகத்துவத்தையும் அவர் எப்படி மனிதனோடு கூட இடைபடுகின்றார் என்று அநேக சம்பவங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களோடு கூட இந்த காலையில் தெய்வ வார்த்தை பேசும்படியாக நான் விரும்புகின்றேன். உங்களுடைய வேதாமம் உங்களுடைய கரத்தில் இருக்கும் என்றால் என்னோடு கூட ஆதியாகமம் 16வது அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அங்கே நாம் வாசிக்கின்றோம். அந்த முழு அதிகாரமே 16 வசனங்கள் உண்டு. அதில் 15 வசனங்கள் இந்த காலையில் நாம் வாசிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அது வாசிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை குறித்து நாம் எல்லாரும் இங்கே நன்கு நாம் அறிவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்க நாம் கேட்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லா இருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்திலே 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலாகிய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உம்மேலே சுமரும். என் அடிமை பெண் உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பமானதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையிலே இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூட்டு அண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழே அடங்கியிரு என்றாள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றாள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கு பாரேசுக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஒரு ஆமேன் சொல்லலாமா தேவ வார்த்தை? இந்த அதிகாரத்தின் பின்னணியை நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கணும். ஆபிரகாம் என்ற மனிதன் 75 வயதுடைய இந்த மனிதனிடத்தில் தேவன் வருகின்றார்.
அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் தன்னுடைய வீட்டை விட்டு அவரை பின்பற்றும்படியாக தேவன் அழைக்கின்றார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தேவைக்கு தேவன் ஒரு வாக்கை தருகின்றார். அவளுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு தேவை என்னவென்றால் பிள்ளை இல்லை. 75 வயதுள்ள இந்த மனிதனுக்கும் அதுவரைக்கும் ஒரு பிள்ளை இல்லாமல் அவர்கள் காத்து கொண்டிருந்தார். தேவன் அவரிடத்தில் வந்தபொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் 2வது 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உனக்கு நான் பெருக்கத்தை தருவேன், உன்னை பெருக செய்வேன், உன்னுடைய சந்ததியை எண்ணிக்கைக்கு அடங்காத விதத்தில் நான் உன் மூலமாக ஒரு சந்ததியை எழுப்புவேன் என்று தேவன் மிக அழகாக அற்புத விதத்தில் ஒரு மிக அற்புதமான ஒரு வாக்கை தேவன் தருகின்றார். இவளுடைய தேவைக்கு ஒரு பதிலாக ஒரு வாக்கு தரப்படுகின்றது. அந்த வாக்கை பெற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் தேவனை பின்பற்ற துவங்குகின்றார். பிரச்சனை எங்க ஆரம்பிக்கின்றது என்றால், நாட்கள் கடந்து போகும் பொழுது, வருடங்கள் கடந்து போகும் பொழுது, தேவன் அவரிடத்தில் 75வது வயதில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு அற்புத வாக்கை தந்தார். உனக்கு ஒரு சந்ததியை நான் தருவேன், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், உன் மூலமாக உன்னை நான் ஒரு தேசத்திற்கு தகப்பனாக நான் எழுப்புவேன் என்று தேவன் சொன்னார். ஆனால் நாட்கள் கடந்து போகின்றது, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லை. 75வது வயதில் பெற்றுக்கொண்ட அந்த வாக்கு தத்தம் 10 ஆண்டுகள் கடந்து போகின்றது. 10 ஆண்டுகளும் இந்த தம்பதி தேவன் இந்த ஆண்டு இதை நிறைவேற்றுவார், இந்த ஆண்டு இதை நிறைவேற்றுவார், இந்த ஆண்டு இதை நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்ப்போடு கூட நாட்கள் கடந்து போகின்றது. ஆனால் தேவ வார்த்தை இன்னும் நிறைவேறாமல் இருக்கின்றது. இந்த 16வது அதிகாரம் துவங்கும் பொழுது மிக சோர்வடைந்த ஒரு நிலையில் காணப்பட்ட ஒரு தம்பதி என்று நான் சொல்லுவேன். 10 ஆண்டுகள் காத்திருந்தும் தேவன் தம்முடைய வார்த்தையை மறந்தது போல, தேவன் சொன்னதை நிறைவேற்றாதது போல காணப்பட்ட அந்த நேரத்தில் இவர்கள் தேவனுடைய வாக்கை இவர்களே தங்களுடைய சொந்த பலத்தில் நிறைவேற்ற செயல்பட ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை சாராளுக்கு ஒருவேளை மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்தது போல காணப்பட்டிருக்கலாம். அவர்கள்தான் பிள்ளையை பெத்தெடுக்கணும் என்ற ஒரு பொறுப்பு நிமித்தம் அவள் ஏன் இது இன்னும் இந்த நிறைவேறலை, ஏன் இந்த வார்த்தை இன்னும் நிறைவேறலை. ஆபிரகாமுக்கு தேவன் நேரடியாக அந்த வாக்கை கொடுத்தார். ஆபிரகாமின் மூலமாக தான் சாராள் கேள்விப்படுறாள், தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாக்கு தந்திருக்கின்றார் என்று. ஒருவேளை சாராளுடைய விசுவாசம் இன்னும் ஒரு சிறப்பட்ட இடத்தில் இல்லாதபடியால் நாட்கள் கடந்து போகின்றது, வருடங்கள் கடந்து போகின்றது. இவள் தான் இதற்கு பொறுப்பென்று அவள் செயல்பட ஆரம்பிக்கிறான். ஆபிரகாம் இடத்துல சொல்றாங்க, நம்மளுடைய வீட்டில் வேலை செய்கின்ற இந்த அடிமையை பயன்படுத்தி எப்படியாவது தேவனுடைய வாக்கை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நாம் பிரயாசப்படலாம் என்று அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றார். அநேக நேரத்தில் தாமதங்களை தேவன் அனுமதிக்கின்றார் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையிலும் சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பது தேவன் அனுமதித்திருக்கின்ற தெய்வீக தாமதம் என்று நான் சொல்லுவேன். தேவன் சில நேரத்தில் நம்மளுடைய பார்வையில், நம்மளுடைய கண்ணோட்டத்தில் தாமதிக்கிறத போல தோன்றினாலும் தேவனுடைய கடிகாரத்தில் தேவன் என்றைக்கும் தாமதிக்காத ஒரு தேவன், எல்லாவற்றையும் சரியான குறித்த நேரத்தில் செய்கின்ற அற்புத தேவன். என்றைக்கு தேவ வாக்கை நம்மளுடைய சொந்த பிரயாசத்தில் நாம் அதை நிறைவேற்ற முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பிரச்சனையை ஆரம்பிக்கும். சாராள் இதான் பண்றாங்க. தேவ வார்த்தை அவருடைய சொந்த பலத்துல, சொந்த யுத்தியில அவருக்கு நம்ம உதவி செய்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றலாம் என்று இவர்கள் செயல்பட ஆரம்பித்த உடனே அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. ஏனென்றால் இந்த அடிமை ஆகார் கற்பம் தரித்த உடனடியாக தன்னுடைய எஜமாட்டியாகிய சாராளை தவறாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டம்மா உண்மையா சரியான வீட்டம்மா தான் என்று நான் சொல்லுவேன். இவங்க தான் யோசனையே கொடுத்தது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி சொன்னது. சொன்னதை இவர் செய்தாரு. செய்த உடனே பிரச்சனை முத்திடுச்சு. உடனே இவங்க என்ன பண்றாரு, ஆண்டவர் உன்னை நியாயம் தீர்ப்பாருன்ட்டான். என்ன ஒரு அம்மா யோசிச்சு பாருங்களேன். இவங்க தான் ஆரம்பிச்சது, இவங்க தான் எல்லாம் பண்ணது. ஆனால் முடிவில் ஆண்டவர் தான் உன்னை பார்த்துப்பாருன்னு சொல்லி மிரட்டணும். அவர் என்ன கை கழுவுறாரு, எனக்கு தெரியாதம்மா நீ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்றார். ஸோ இந்த அம்மா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த அடிமையை தவறாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த அடிமை அவமரியாதை பண்ணுறாங்க அவங்களுடைய எஜமாட்டியை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, தவறாக நடத்த ஆரம்பிக்கிறாங்க.
தவறாக நடத்த ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனை ஒன்று முத்தி போகின்றது. இந்த அடிமை அவர்கள் வீட்டில் இவருடைய உபத்திரத்தை தாங்க முடியாத ஒரு நிலை வந்த உடனே ராத்திரியோட ராத்திரியாக இவங்களுக்கு இருந்ததெல்லாம் எடுத்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அம்மா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வனாந்தரத்தில் தேவன் இந்த பெண்மணியோடு கூட சந்திக்கிறார். இது ஒரு நிமிடம் நம்ம கவனிப்பது அவசியம். ஏன்னா தேவன், இந்த தேவதூதன் என்று சொல்லப்படுகின்றது, நீங்கள் இன்னும் ஆழமாக வாசிக்கும் பொழுது தேவனே இவரை சந்திக்கிறார். தேவன் இந்த பெண்மணியோடு கூட சந்திக்கும் பொழுது 2 கேள்விகளை இந்த பெண்மணி இடத்துல அவர் கேட்கிறார். ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், ஆண்டவர் என்றைக்கும் நம்ம இடத்துல ஒரு கேள்வியை கேட்பார் என்றால் அவருக்கு பதில் தெரியாத நிமித்தம் நம்ம இடத்துல கேள்வியை கேட்பதில்லை. எல்லாம் அறிந்திருக்கின்ற தேவன் நம்முடைய பின்னணியை அறிந்திருக்கின்றார், நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கின்றார், நம்முடைய நிலவரத்தை அறிந்திருக்கின்றார். அவர் கேள்வியை கேட்பது ஏதோ அறிந்து கொள்வதற்காக இல்லை, நாம் புரிந்து கொள்வதற்காக தான் அநேக நேரத்தில் கேள்வியை கேட்கிறார். இந்த பெண்மணி இடத்துல ஆண்டவர் 2 கேள்வியை கேட்கிறார். எங்கிருந்து வர, எங்க போற என்று கேட்கிறார். இந்த பெண்மணி அந்த 2 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு தான் பதில் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு தெரியாது என் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கு தெரியுமா? என்ன கொடூரமா நடத்துறாங்க, என்ன 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 அவங்க தவறா நடத்துறாங்க, என்னை பயன்படுத்தி தூக்கி வீசிட்டாங்க, என்னுடைய அடிமைதனத்தில் என்னை புறக்கணித்து என்னை இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு இடத்துல என்னை இப்படி நடத்தி கொண்டிருக்கின்றாங்க, அங்கிருந்து நான் ஓடி போய் கொண்டிருக்கேன் என்று சொல்றாங்க. இதை சொன்ன பெண்மணி என்ன எதிர்பார்த்திருக்கலாம்னா, அந்த தேவதூதன் அவனை பார்த்து, ஐயோ பாவமே, இப்படி ஒரு கொடூரமான ஒரு காரியம் உனக்கு ஏற்பட்டுருச்சு, சரிம்மா உனக்கு நான் ஒரு புது வழியை திறந்து தரேன், உனக்கு ஒரு புது தீர்வை தரேன், உன் வாழ்க்கையை நான் மாற்றுறேன் என்று அவர் சொல்லுவார்னு ஒருவேளை எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொன்ன அந்த பதில் தான் ஆச்சரியம். இந்த அம்மாவுக்கு அவ்வளோ பிரச்சனையிலிருந்து ஓடி கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார், அந்த சூழ்நிலை அறிந்திருந்தார். எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த பெண்மணி இருந்தால் என்று ஆண்டவர் அறிந்திருந்தார். ஆனாலும் ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ எங்கிருந்து வந்து அங்கே திரும்பி போ என்று சொல்றார். திரும்பி அந்த வீட்டிற்கு போய் அங்கேயே அடங்கி இரு என்று ஆண்டவர் சொல்றார். இது ஆச்சரியம். ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பதிலை இந்த பெண்மணியின் பிரச்சனைக்கு தருவார் என்று நீங்க கேட்கலாம். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைக்கிறோம் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஓடி போறது தான் தீர்வு என்று யோசிக்கும். வேலையில் ஒரு பிரச்சனையா, இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு ஓடி போகலாம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, இந்த திருமணத்தை விட்டு இன்னொரு திருமணத்துக்கு போயிடலாம். எங்கெங்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகின்றதோ அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் யோசிக்கிறது அந்த தீர்வு, அதை விட்டு ஓடிட்டோம்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் என்று யோசிக்கணும். ஆனால் ஆண்டவர் இங்க அற்புதமாக ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு. உன் பிரச்சனைக்கு தீர்வு ஓடுவதல்ல, உன் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிற இடத்துல நின்று என்னுடைய மகிமை நீ பார்க்க போற. எந்த இடத்துல நீ சத்ருவை சந்திக்கிறியோ அதே இடத்துல நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு ஒருவேளை இந்த காலையில நீங்கள் உங்கள் பிரச்சனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். உங்கள் கடன் பிரச்சனை நிமித்தம் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க மனசுல யோசிச்சிருக்கலாம், இந்த கடன் பிரச்சனை தீராது, இதை எப்படி நான் சமாளிக்க முடியாது, என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் எடுக்க போறேன் என்று நீங்கள் அதை விட்டு ஓடும்படியாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். உங்களை பார்த்து சொல்றேன், ஐயா தற்கொலை அதற்கு பதில் அல்ல. உங்கள் சொந்த ஜீவனை கடனை நிமித்தம் எடுக்கிறனால அந்த கடன் தீராது. அது உங்கள் குடும்பத்திற்கு இன்னும் தொடர்ந்து பெரிய சாபமாய் தான் மாறும். உங்களுக்கு ஒரு உண்மையான தீர்வு வேணும்னா அந்த இடத்துல நில்லுங்க. அந்த இடத்துல நின்று கைகளை உயர்த்தி, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபியுங்க. அதே இடத்துல எங்க மூழ்கி கொண்டிருந்தீங்களோ அங்க வந்து அவர் உங்களை தூக்கி எடுத்து அந்த கடன் பிரச்சனையை நிச்சயம் மாற்றுவார். இந்த சபையில் அநேக குடும்பங்களை தேவன் இதை ஏற்கனவே செய்திருக்கின்றார். இன்றைக்கும் தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். பிரச்சனைகளுடைய தீர்வு ஓடுவதல்ல, பிரச்சனையுடைய தீர்வு நிற்பது. இந்த பெண்மணிக்கு தேவன் அதுதான் முதல் சொல்லி தராரு. நீ அங்க பிரச்சனை நிமித்தம் ஓடுனா உன் வாழ்நாளெல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்க போற. நம்மளுடைய வாழ்க்கையில் சிலருடைய வாழ்க்கையில் இது ஒரு பழக்கமாகவே மாறிவிட்டது. எப்பொழுதெல்லாம் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறாங்களோ,
எப்பொழுதெல்லாம் ஒரு எதிர்ப்பை சந்திக்கிறாங்களோ, எப்பொழுதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வருதோ, உடனே அதை விட்டு ஓடுவது ஓடிக்கொண்டே அவங்களுடைய வாழ்க்கையை அவள் கழிக்கிறார்களே தவிர, நின்று அந்த இடத்துல வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து தேவனுடைய மகிமையும் கிருபையும் அவங்க வாழ்க்கையில் அனுமதிக்காம அநேகர் இருக்கின்றார்கள். இன்றைக்கு இது ஒரு தேவ வார்த்தை. சிலருக்கு உங்கள் திருமணத்தை விட்டு ஓட நீங்கள் தீர்மானித்தீங்கன்னா அது தவறு. இருந்த இடத்துல நெல்லுங்க. தேவன் மீண்டும் உங்கள் உடைந்திருக்கின்ற குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கின்றார். உங்கள் கடன் நிமித்தம் ஓடாதீங்க, உங்கள் பிரச்சனை நிமித்தம் ஓடாதீங்க. வேலையை விட்டு இருக்கிற இடத்துல மீண்டும் அடங்கி இருக்கும்படியாக தேவன் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகின்றார். அதே இடத்துல, எந்த இடத்துல அவமானத்தையும் நிந்தையும் சந்தித்தீர்களோ, அதே இடத்துல கனத்தையும் உயர்வையும் தேவன் தர வல்லவராய் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள ஒரு அற்புதமான இரட்சகர். அவரை நோக்கி கூப்பிடுகின்றவர்கள் யாவருக்கும் உதவியை தரக்கூடிய அற்புதமான தேவன். இந்த பெண்மணி இடத்துல தேவன் சொல்றாரு, மீண்டும் திரும்பி போன்றார். ஆனால் அதை காட்டிலும் 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கும்படியாக விரும்புகிறேன். தேவனுடைய பார்வையை குறித்து முதலாவது நான் பார்க்கக்கூடியது, அவருடைய பார்வையை குறித்து பட்சபாதம் இல்லாமல் பார்க்கக்கூடிய தேவன் என்று நான் சொல்லுவேன். பட்சபாதம் இல்லாமல் பார்க்கக்கூடிய தேவன். ஏன்னா இந்த பெண்மணியை நீங்க பார்த்தீங்கன்னா, மதித்து யாரும் இந்த பெண்மணியை நடத்தவில்லை. ஒரு பிரயோஜனமற்ற ஒரு பெண்மணி, புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி, மதிப்பற்ற ஒரு பெண்மணி என்று நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் எகிப்திலிருந்து வாங்கப்பட்ட ஒரு அடிமை, ஆபிரகாமும் சாராளுடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அடிமை, வேலைக்காரி. அந்த அதிகாரத்தை நீங்கள் இன்னும் தெளிவாக வாசித்தீங்கன்னா, எந்த இடத்துலையும் ஆபிரகாமோ சாராலோ அந்த பெண்மணியை குறித்து பேசும் பொழுது மதிப்பு கொடுத்து பேசுறதில்லை. உன் வேலைக்காரி, ஏன் வேலைக்காரி, உன் அடிமை, ஏன் அடிமை அப்படின்னு தான் அவங்களை அந்த பெண்மணியை குறித்து பேசுறாங்களே தவிர, எந்த ஒரு இடத்துலையும் அந்த பெண்மணிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மதிப்பையோ ஒரு கனத்தையோ கொடுத்து யாரும் பேசலை. அப்படின்னா ஆபிரகாமும் சாராளுடைய வீட்டில் மிக தவறாக, கீழ்த்தனமாக நடத்தப்பட்ட ஒரு பெண்மணி, புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. எங்க போனாலும் ஒரு வேலைக்காரி தான், தவறாக நடத்தப்படுகின்றார். எல்லாரும் அவளை தவறாக பயன்படுத்துறாங்க. யாரும் மதித்து அவளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ மரியாதையோ தரவில்லை. ஆனால் இங்கே என்ன அற்புதம்னா, இந்த பிரச்சனை நிமித்தம் இந்த பெண்மணி தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி கொண்டிருக்கும் பொழுது வனாந்திரத்தில் தேவன் அவளை தேடி வருகின்றார். தேவன் அந்த பெண்மணியிடத்தில் பேச துவங்கின பொழுது அவளை பார்த்து தேவன் அடிமை என்று அவளை அழைக்கல, அவளை பார்த்து பெயர் சொல்லி ஆகார் என்று அழைக்கின்ற தேவனா இருக்கின்றார். அதுவரைக்கும் ஆபிரகாம் அழைக்கவில்லை, சாராலும் அவளை பெயர் சொல்லி அழைக்கல. ஆனால் சிருஷ்டிப்பின் தேவன் அவளை பார்த்த பொழுது பெயர் சொல்லி, ஆகார் நீ யார் என்று எனக்கு தெரியும், அடிமையா இருந்தாலும் உன் பெயரை எனக்கு தெரியும் என்று சொல்லி தேவன் பெயர் சொல்லி அந்த பெண்மணிக்கு ஒரு மதிப்பை கொடுத்து அழைக்கின்றார். என்ன ஒரு அற்புதமான தேவன் ஐயா. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், சகோதரா சகோதரியே, உங்களுடைய பெயரை தேவன் அறிந்திருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் இங்க உட்கார்ந்திருக்கும் பொழுது நீங்க சொல்லலாம், என்னை யாரும் மதிக்கலையா, என்னை யாரும் சரியா நடத்துறதில்லை, நான் மறக்கப்பட்டிருக்கிறேன், நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், அவமானத்தை சந்திச்சிருக்கிறேன், என்னை யாரும் எந்த விதத்திலும் தகுதியோடு நடத்தலை என்று நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவன் என்பதை உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன். தேவ வார்த்தை சொல்லுகிறேன், தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாக உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்கு பெயரை சூட்டுவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்தார் ஐயா. தாயின் கருவில் உங்களை பெயர் சொல்லி அழைத்து, உன்னை குறித்து எனக்கு ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றேன், உன்னை குறித்து ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கின்றேன், நான் உன்னை நேசிக்கின்றேன், உன்னை இவ்வளவு அதிகமாக நேசிக்கின்றபடியால் சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு உனக்காக நான் உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை சாபத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்றார். நீங்க மறக்கப்படவில்லை, நீங்கள் புறக்கணிக்கப்படவில்லை, உங்களை தேடி வந்த அற்புத இரட்சகர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இந்த காலையில் அவர் இங்கே இருக்கின்றார். உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் இருக்கின்றார். ஒரு புறக்கணிக்கப்பட்ட,
புறஜாதியான ஸ்திரீ, எல்லாராலும் அவமரியாதை செய்யப்பட்ட ஒரு பெண்மணியை தேவன் பெயர் சொல்லி அழைக்கின்ற தேவனாயிருக்கின்றார். அப்படின்னா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் கடந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயோ என் கடந்த வாழ்க்கை குறித்து நான் பேச முடியாது, அவ்வளோ ஒரு அவமானம், அவ்வளோ ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களை நான் பார்த்து சொல்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்து யாரையும் பெரியோர் சிறியோர் என்று பார்ப்பதில்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவர் பார்க்கின்றார். அவருடைய அன்பு அற்புதமான அன்பு, இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு, தேடி வரக்கூடிய ஒரு அன்பு. அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, இயேசு என்ற பெயருக்கு எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு அதிகாரம் தரப்பட்டிருக்கின்றது. எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமம் இயேசு என்ற நாமத்தை நோக்கி யார் கூப்பிட்டாலும், எந்த பின்னணியிலிருந்து நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்து மதத்தை சேர்ந்திருக்கலாம், நீங்க புத்த மதத்தை சேர்ந்திருக்கலாம், நீங்க ஒரு முஸ்லிமா இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்திருந்தாலும் பரவாயில்லையா, ஆனா இயேசு என்ற நாமத்தை யாரு உச்சரித்தாலும் அவர்கள் கூப்பிடும் பொழுதே அவளுக்கு கூட வந்து நின்று அவளை தூக்கி எடுத்து அவளுக்கு நித்திய நம்பிக்கும் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தையும் தரக்கூடிய இரட்சகர் அவர் மாத்திரம்தான். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னை அல்லாமல் வேற யாரும் பிதாவிடத்தில் வர முடியாது என்று சொன்ன தேவன் இந்த காலையில் இயேசு என்ற நாமத்திற்கு வல்லமை உண்டு. உங்களுடைய தரித்திரத்திலிருந்து, உங்கள் சாபத்தின் மத்தியிலிருந்து, உங்கள் அவமானத்தின் மத்தியிலிருந்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே என்னை குணமாக்குங்க, இயேசுவே என்னை விடுவீங்க என்று கூப்பிடுகின்ற யாராக இருந்தாலும் அவளுக்கு உதவியை தரக்கூடிய அற்புத இரட்சகரே, பட்சபாதம் இல்லாமல் பார்த்த தேவன். சாராளும் ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்களே இந்த பெண்மணியை தவறாக நடத்தினாலும் ஆண்டவர் இந்த பெண்மணியை அதிகம் நேசித்து அவளை பெயர் சொல்லி அழைக்கின்றார்னா என்ன ஒரு அற்புதமான இரட்சகர், என்ன ஒரு அற்புதமான தேவன் ஐயா. இது உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கை தர வேண்டிய அற்புதமான ஒரு காரியம். இரண்டாவது, அவருடைய பார்வை குறித்து நான் சொல்லணும்னா, அவர் மனதுருக்கத்தோடு கூட பார்க்கக்கூடிய தேவன் என்று நான் சொல்லுவேன். மனதுருக்கத்தோடு கூட பார்க்கக்கூடிய தேவன். இந்த மனதுருக்கம் என்ற வார்த்தை வேதாமத்தில் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்க. மனதுருக்கத்தோடு கூட, மனதுருக்கத்தோடு கூட, மனமிறங்கி. அப்படின்னா இயேசு இந்த பூமியில் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்த பொழுது எப்பொழுதெல்லாம் தேவைகளை பார்த்தாரோ, எப்பொழுதெல்லாம் வியாதியை பார்த்தாரோ, எப்பொழுதுதான் ஜனங்கள் பிரச்சனையில் தவித்து கொண்டிருப்பதை பார்த்தாரோ, உடனடியாக மனதுருகி மனம் இறங்கி அவர்களை விடுவிக்கணும் என்றே இயேசு அநேக நேரத்தில் அவர்களை தேடி போனதை நம்ம பார்க்கின்றோம். இயேசுவை போல மனதுருக்கம் நிறைந்தவர் ஒருவரும் இல்லையா? இயேசுவை போல நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கின்ற ஒருவரும் இல்லை. உங்களுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கின்றார். நீங்கள் ராவெல்லாம் அழுது கொண்டிருக்கின்ற அந்த கண்ணீரை அறிந்திருக்கின்றார். அவர் உங்களை குறித்து அக்கறை உள்ள தேவனாய் இருக்கின்றார். உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கின்றார். அவர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கின்றபடியால் தான் அவருடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய மகத்துவத்தையும் விட்டுவிட்டு மனித ரூபத்தை எடுத்து நம்மை போல தாழ்ந்து தேவ குமாரன் மனிதனாய் மாறி நம்மேல் மனதுருக்கம் இருந்தபடியால் நம்மை தேடி வந்த தேவனையா. யோசித்து பாருங்களேன், இந்த ஆகார் என்ற இந்த பெண்மணி ஆண்டவரை தேடலை. அந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எந்த இடத்துலையும் யெகோவா தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, தேவனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி எங்கேயும் அவங்க சொல்லலை. எந்த விதத்திலையும் தேவனை தேடாம அவங்க பிரச்சனையை விட்டு தான் ஓடிட்டு இருக்கிறாங்களே தவிர தேவனை கூட தேடலை. ஆனால் பரலோகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த தேவன் அந்த பெண்மணியை தேடி வனாந்திரத்திற்கு இறங்கி வந்து அவள் இருந்த சூழ்நிலையில் அவளை சந்தித்து அவளோடு கூட இடைப்பட்ட தேவன் உங்களோடு கூட இடைபடாமல் இருக்க மாட்டாரா? உங்கள் பிரச்சனையின் மத்தியில் அவர் இறங்காமல் இருக்க மாட்டாரா? உங்க சாபத்தின் மத்தியில், உங்க தரித்திரத்தின் மத்தியில், உங்கள் கடன் மத்தியில் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை விடுவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அற்புத இரக்கம் நிறைந்த இரட்சகர் ஐயா.
என்ன ஆச்சரியம்னா, வேதாமத்தில் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டிய, தேவன் பெயர் சூட்டிய சம்பவங்கள் மிக அரிது. பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த பிள்ளையுடைய பெயரை கொடுத்து எப்படியாக அழைக்கப்படணும் என்று சொல்லப்பட்ட சம்பவங்கள் ரொம்ப அரிது. கையில் எண்ணலாம். 7 முறை மாத்திரம்தான் வேதாமத்தில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த குழந்தையுடைய பெயர் என்ன என்று தேவன் ஏற்கனவே அறிவிக்கிறார். அப்படின்னா இந்த எகிப்தின் அடிமை ஆகார் மேலே தேவன் எவ்வளோ மனதுருக்கம் நிறைந்தவர் என்று பாருங்களேன். இந்த 7 பேர்களை வேதாமத்தில் முதல் ஸ்லாக்கியம் இந்த புறஜாதியான ஆகாருக்கு கொடுக்கப்படுகின்றது. வேற யாருக்கும் கொடுக்கப்படல. இந்த புறஜாதியான ஆகாருக்கு தேவன் இந்த அற்புத ஸ்லாக்கியத்தை தரார். என்ன ஸ்லாக்கியம்னா, பிறக்காத அந்த குழந்தைக்கு தேவன் என்ன பெயரை சூட்டணும் என்று முன்பதாகவே சொல்லி கொடுக்கிறார் ஆகாருக்கு. ஆகார், கவலைப்படாத, உனக்கு பிறக்க போகின்ற பிள்ளை ஒரு மகன், அவனுக்கு நீ இஸ்மவேல் என்று பெயரை சொல்லுன்றார். இஸ்மவேல் என்றால் என்னுடைய ஒடுக்கத்தை கண்ட தேவன் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை யாரும் பார்க்கல, யாரும் மேலே அக்கறையா இல்லைன்னு யோசிக்கலாம். ஆனால் இஸ்மவேல் உனக்கு பிறக்கும் பொழுது உனக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வெளியேறப்பட்ட சத்தியம்னா, உன் ஒடுக்கத்தின் மத்தியில் நான் உன்னை பார்த்தேன். யாரும் நீ பார்க்கல என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது நான் உன்னை பார்த்தேன்ப்பா. உன்னுடைய பிரச்சனையின் மத்தியில் நான் உன்னை பார்த்தேன். உன் கண்ணீரின் மத்தியில் நான் உன்னை பார்த்தேன். உன்னுடைய பள்ளத்தாக்கில் நான் பார்த்தேன். நான் உன்னை விடலை, நான் உன்னை கைவிடலை. உன்னை தேடி வந்த தேவன், உன்னை வனாந்திரத்தில் சந்தித்து உனக்கு நான் நம்பிக்கையை தரேன், நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அது மாத்திரமில்லை, 3வது நான் சொல்லக்கூடியது, இந்த அற்புதமான தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஆகாரை பார்த்தார் என்று நான் சொல்லுவேன். பட்சபாதம் இல்லாமல் பார்த்தார், மனதுருக்கத்தோடு கூட பார்க்கிறாரு. 3வது நான் சொல்லுவேன், ஆசீர்வதிக்கும் நோக்கத்தோடு கூட தேவன் ஆகாரை பார்க்கிறார். ஏன்னா நீங்கள் அந்த வசன பகுதியை நீங்கள் முழுமையாக வாசிக்கும் பொழுது என்ன ஆச்சரியம்னா, நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் 3ஆம் வசனத்தை எவ்வளோ முறை நம்ம வாசிச்சிருக்கணும், எவ்வளோ முறை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனாலும் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்க ஆண்டவர் யாருக்கு தராங்க? புறஜாதியாகிய எகிப்தின் அடிமைதனத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கு விசுவாசத்தின் தகப்பனுக்கு கொடுத்த வார்த்தைகளை இந்த பெண்மணிக்கும் தேவன் தருகின்றார். அந்த பெண்மணியும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன், கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் என்று அற்புதமாக தேவன் அந்த வாக்கு தத்தத்தை ஆகாருக்கும் தரக்கூடியவராக இருக்கின்றார். என்ன ஒரு அற்புதமான தேவன் ஐயா! இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, கவலைப்படாத. மற்றவர்கள் உன்னை தவறாக நடத்தினாங்களா, மற்றவங்களை கனவீனமாக நடத்தினாங்களா, நீ திரும்பி போ, அதே இடத்துல உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்து உன் சந்ததியும் ஒரு பெரிய ஜாதியாக நான் எழுப்புவேன் என்று தேவன் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாரு. என்ன அற்புதம்! அது மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்தை சொல்றாரு. நம்ம 12ஆம் வசனம் நினைக்கிறேன், வாசிங்களேன். அந்த 12ஆம் வசனத்தை ஆண்டவர் அந்த பிறக்க போகின்ற பிள்ளையை குறித்து ஆண்டவர் விதமாக சொல்றாரு. வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒரு துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், மற்றவர்களுடைய கை இவனுக்கு விரோதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் வேதாமத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணவங்க கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். டிப்ளமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆங்கில வேதாமத்தில் இதே வசனம் எப்படி வாசிக்கின்றது என்றால், ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்றது 12ஆம் வசனம், this son of yours will be a wild man, as untamed as a wild donkey.
இதை நான் அப்படியே மொழிபெயர்க்கணும்னா, இங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஆகாருக்கு உன்னுடைய மகன் காட்டு மராண்டி போல இருப்பான். எங்கள் அம்மாவுக்கு அந்த வார்த்தை பிடிக்கல, காட்டு மனுஷன் சொல்கிறாங்க. சரி, காட்டு மனுஷனை போல இருப்பான். அது மாத்திரம் சொல்லலை, அடுத்தது என்ன சொல்கிறாரு, அவன் காட்டு கழுதை மாதிரி இருப்பான். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான், அவனுக்கு இஸ்மவேலுன்னு பேர் வைக்க போகிற. அவன் எப்படி இருப்பான்னா காட்டு மனுஷனை போல இருப்பான், அப்புறம் காட்டு கழுதையை போல இருப்பான். இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எவ்வளோ பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை என்னுடைய குழந்தை குறித்து ஆண்டவர் சொன்னால் எவ்வளோ நல்லா இருக்கும் பாஸ்டர். என் மகனை குறித்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்னா நான் கரங்களை உயர்த்தி ஆமென் ஆண்டவரே செய்யும் கர்த்தாவேன்னு சொல்லுவேன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? எவ்வளோ கோபம் வரும். என்ன ஆண்டவரே இப்படி வாழைப்பழத்தில் ஊசி குத்துறீங்க, மகனை தரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவனை இப்படி இருப்பான்னு சொல்கிறீங்கன்னு என்ன நம்ம கேட்போம். ஆனால் இந்த அம்மாவுடைய சூழ்நிலையில் மத்தியில் இந்த வார்த்தை எப்படி பொருத்தமாக இருக்கின்றது என்று நீங்கள் அறிந்து கொள்வது அவசியம். ஏன்னா யோசித்து பாருங்க, இவள் ஒரு அடிமை, எகிப்திலிருந்து வந்த ஒரு அடிமை. அடிமைக்கு விடுதலை இல்லை. அடிமைக்கு சந்ததியாக அடிமையில் தான் இருப்பாங்க, அடிமைத்தனத்தில் தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு தீர்வு இல்லை, முடிவில்லை. ஸோ இந்த பெண்மணி ஆபிரகாமும் சாராளுடைய வீட்டில் அடிமையா இருக்கிறாங்க, வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய நோக்கத்திற்கு காத்திருக்காம இந்த பெண்மணியை தவறாக பயன்படுத்தி இவள் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னு செயல்படுறாங்க. இந்த பெண்மணி கர்ப்பமா இருக்கிறாங்க, குழந்தை வயிற்றில் இருக்கு. இந்த பெண்மணிக்கு தன்னுடைய குழந்தையை குறித்து எப்படி எண்ணங்கள் இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். அவளுடைய விருப்பமெல்லாம், அவளுடைய வாஞ்சையெல்லாம், எனக்கு இருக்கிற நிலை என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது, நான் இருக்கிற அடிமைதனத்தில் என் பிள்ளை வளரக்கூடாது, எனக்கு தான் நம்பிக்கை இல்லை, எனக்கு தான் விடுதலை இல்லை, ஆனால் எனக்கு பிறக்க போகின்ற இந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட கதி வரக்கூடாது என்று தான் கவலையில் மூழ்கி இருப்பாங்க இந்த அம்மா. தேவன் இந்த பெண்மணியை சந்தித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அற்புதமான வார்த்தைகள். இந்த பெண்மணியுடைய பயத்திற்கு பதிலாக தான் தேவன் சொல்றாரு, நீ அடிமைதனத்தில் இருந்தாலும் உனக்கு பிறக்க போகின்ற பிள்ளை அடிமைதனத்தில் இருக்க மாட்டான். அவன் ஒரு கழுதையை போல எல்லா இடத்துலையும் அவன் விசாலமா ஓடுவான். அவனுக்கு கட்டுப்பாடு இல்லை, அவனுக்கு விடுதலை உண்டு. உன்னுடைய மகனை குறித்து நீ கவலைப்படாத என்று தேவன் அவருடைய பயத்துக்கு ஆதரவாக தேவன் வாக்குத்தத்தமா சொல்றாரு. அவன் எல்லா இடத்துக்கும் போவான், அவன் எல்லா இடத்துக்கும் சுத்தக்கூடிய அவனுக்கு ஒரு விடுதலையோடு கூட உன் மகன் இருப்பான் என்று தேவன் அந்த பெண்மணியை பார்த்து சொல்றார். இதெல்லாம் கேட்ட பின்பதாக இந்த பெண்மணி தன்னுடைய மனதில் யோசிக்கிறான், இதுவரைக்கும் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன் என்று யோசித்தேன், தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று நான் யோசித்தேன், இவ்வளோ புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் யோசித்தேன், என் கண்ணீரை யாரும் பார்க்கலையே என்று நான் யோசித்தேன், என் வேதனை யாரும் பார்க்கலை என்று நான் யோசித்தேன். இதுவரைக்கும் ஆபிரகாமின் தேவனை குறித்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சாராளின் தேவனை குறித்து தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தெளிவாக அவருடைய வார்த்தைகளை நான் கேட்ட பின்பதாக நான் மறக்கப்படவில்லை, நான் உதறப்படவில்லை. தேவன் என்னை கண்டிருக்கின்றார் என்றதை நான் அறிந்திருக்கின்றேன். ஆகையால் இந்த யெகோவா தேவனுக்கு நான் ஒரு பெயரை சூட்டப் போகின்றேன். நான் ஒரு புறஜாதியா இருக்கின்ற எகிப்தின் அடிமை, அவரை பார்த்து சொல்ல போறேன், உமக்கு நான் ஒரு பெயரை தரப்போறேன். ஐயா, உம்முடைய பெயரை நான் என்ன அழைக்க போறேன்னா எல்ரோயி என்று நான் சொல்ல போறேன். என்னை கண்டிருக்கின்ற தேவன், என்னை காண்கின்ற தேவன், என் கண்ணீரை கண்ட தேவன், என் துயரத்தை கண்ட தேவன், என் அடிமைதனத்தை கண்ட தேவன். அதை கண்டு சும்மா இல்லாமல் என்னுடைய வனாந்திரத்தில் என்னை தேடி வந்து எனக்கு அற்புதமான வார்த்தைகளை பேசி என்னை விடுவிக்க வந்த தேவனாய் இருக்கின்றபடியால் இன்றிலிருந்து நீர் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, சாராளின் தேவன் மாத்திரமல்ல, நீர் ஆகாரின் தேவனாய் மாறிவிட்டீர். இன்றைக்கு நான் ருசித்து பார்த்து விட்டேன், நீர் எல்ரோயி, என்னை கண்ட தேவன் என்று இந்த புறஜாதியாய் இருந்த அடிமையான ஸ்திரீ இந்த மகா தேவனுக்கு ஒரு பெயரை சூட்டி அவரை எல்ரோயி என்று அழைக்கின்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். உங்களை பார்த்து நான் சொல்றேன்,
ஆபிரகாமின் தேவன், சாராளின் தேவன், ஆகாரின் தேவன் இன்றைக்கு நம்மளுடைய தேவனமாய் இருக்கின்றார். உங்களுடைய சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கின்றார். உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டிருக்கின்றார். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் அறிந்திருக்கின்றார். ஐயா, அவர் உங்களை மறக்கவில்லை. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தாரால் மறக்கப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை சிருஷ்டித்த தேவன் உள்ளங்கையில் உங்களுடைய பெயரை வரைந்து வைத்து அவர் உங்களை பார்த்து சொல்ற, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறக்கலை, உனக்கு ஒரு அற்புத எதிர்காலத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கின்றேன். வானமும் பூமியும் எவ்வளவு உயரமாக இருக்கின்றதோ அதை போல என்னுடைய வழி உன்னுடைய வழியை காட்டிலும் உன்னை அற்புதமானது. என்னுடைய சிந்தனைகள் உன்னுடைய சிந்தனைகளை காட்டிலும் அற்புதமா இருக்கு. நீ என் மேல விசுவாசமா இருந்தால் மாத்திரம் போதும். நான் உன்னுடைய கனவுகளுக்கு அதிகமாக உன்னை நடத்த வல்லவர் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்றார். பட்சபாதம் இல்லாமல் பார்த்த தேவன். நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கடந்த நாட்களில், கடந்த காலங்களில் என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, அவர் உங்களை பார்க்கும் பொழுது பட்சபாதம் இல்லாமல் பார்க்கக்கூடியது. பெரியோர் சிறியோர் என்ற ஒரு பார்ப்பதில்லை, பணக்காரன் ஏழை என்ற ஒரு பார்ப்பதில்லை. நம்மை மனதுருக்கத்தோடு கூட நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நம்மை பார்க்கின்றார். ஐயா, இன்றைக்கு நீங்கள் யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில் இன்றைக்கி வந்திருந்தாலும், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த இயேசு என்ற நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு என்ற நாமத்திற்கு வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகின்றது, வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கின்றோம். நமக்கு அற்புதமான தேவ செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். ஐயா, இயேசு என்ற நாமத்தை கூப்பிடுகின்ற யாவருக்கும் மன்னிப்பும் நித்திய நம்பிக்கையும் தரப்படுகின்றது என்று தேவ வார்த்தை சொல்லுது. தேவ பிரசனத்தில் எழுப்பி நிற்கலாமா? உங்களோடு கூட இந்த காலையில் ஜெபித்து, இன்றைக்கு விசேஷமாக நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை மத்தியில் யாராவது வந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு தேவன் உங்களை நேசிக்கின்றார். தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அற்புத நோக்கத்தை வைத்திருக்கின்றார் என்ற இந்த அற்புதமான தேவ சத்தியம் உங்களுடைய இருதயத்தில் இன்றைக்கு பதிக்கப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். யாரும் இந்த காலையில் வந்த வண்ணமாக நீங்கள் திரும்பி செல்லணும் என்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு தெய்வீக தொடுதல், இன்றைக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு, இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து தரக்கூடிய பாவம் மன்னிப்பும் நம்பிக்கும் நீங்கள் இந்த காலையில் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்துங்க, இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்துங்க. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, இயேசுவே என்னுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வை தாங்க என்று நீங்கள் கேட்கலாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு சில நிமிடங்களை உயர்த்தி உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. இந்த காலையில் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியில் சந்திக்கக்கூடிய தேவன் ஐயா, அந்த அடிமை ஸ்திரீயாகிய ஆகாரை யாரும் மதிக்காத அந்த பெண்மணியை தேவன் தேடி வனாந்தரத்துக்கு வருவார் என்றால், இன்றைக்கு கிறிஸ்து இயேசு சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் இன்றைக்கு இந்த காலையில இயேசு என்ற நாமத்தை கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் விடுதலை உண்டு, நிச்சயம் தேவ அற்புதம் உண்டு, நிச்சயம் தேவனுடைய அற்புத கிருபைகள் உண்டு. இன்றைக்கு ஜெபிங்க. அம்மா நாம நல்ல கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு கூட ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கை தருகிற ஆண்டவர். இந்த காலையில நம்பிக்கையற்ற நிலையில நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஆகாரை தேடி சென்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆகார் வனாந்தரத்தில் காணப்பட்டால், ஆகார் எல்லாருக்கும் ஆகாதவளை போல காணப்பட்டால், ஆனால் அந்த வனாந்தரத்தில் இருந்த அந்த ஆகாரை தேவன் தேடி வந்து அவள் பெயரை சொல்லி அழைத்து அவருடைய எதிர்காலத்தை மாற்றின ஆண்டவர். இன்னைக்கு நீங்கள் தற்செயலா இந்த ஆலயத்திற்கு வரவில்லை. தேவன் உங்களை ஒரு நோக்கத்திற்காக கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டு உங்களை சந்திக்க விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டு உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையற்ற நிலையில எல்லாம் சூன்யமாய் போயிருக்கலாம். கடன், சண்டை, பிரச்சனை, எதிர்காலம் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஐயா, வாழ்க்கையில கஷ்டப்படுகிறேன், நொறுக்கப்படுகிறேன், என்னை யாரும் நேசிப்பதில்லை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், என் தொழில பிரச்சனை, வாழ்க்கையில பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, வாழ வேண்டாம், மரித்து போலாம் நினைச்சு வந்திருக்கேன்னு சொன்னா
ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. மகனே என்னுடைய அழைக்கிறார், மகளே என்னுடைய அழைக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பட்சபாதம் இல்லாத தேவன். யார் என்னை நம்பினாலும், யார் என்னை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் உதவி செய்கிற தேவன். இந்து, முஸ்லிம், பேர் கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பேர்ல நான் இரக்கமா இருக்கிறேன். உன்னை காண்கின்ற தேவன். இந்த காலம் அவர் உன்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. சூழ்நிலை அவருக்கு தெரியும், பிரச்சனை அவருக்கு தெரியும், மனநிலை அவருக்கு தெரியும். நீங்க உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உண்மையில் மனதுருகிற கர்த்தர், உண்மையில் மனதுருகிற கர்த்தர். நீங்க உங்க மேல ஆண்டவருடைய அன்பு பொங்கி வருகிறது, ஆண்டவருடைய இரக்கம் மேல பொங்கி வருகிறது. உனக்கு ஏதாவது உதவி செய்யவே உன்னுடைய உள்ளம் யோசித்து கொண்டிருக்கிறது. உன்னை தூக்கி விட, உன்னை விடுவிக்க, உனக்கு ஒரு அற்புதம் செய்ய, உன் சூழ்நிலையை மாற்ற தேவன் உண்மையில் மனதுருகிறார். பைபிள் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை தேவனுடைய மனதுருக்கம். அவர் மனதுருகி அவனை தொட்டார், அவன் வியாதி நீங்கியது. அவன் மனதுருகி அவளை தொட்டார், அவள் பலவீனம் மாறியது. அவர் மனதுருகி தொட்ட பொழுது அற்புதங்கள் நடந்தது. அதே இயேசு உங்க பேரில் அவர் மனதுருக்கத்தோடு உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். உன்னுடைய பிரச்சனை, வியாதி, சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக மனம் இறங்குற கர்த்தர், உடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர், உடைய எதிர்காலத்தை அறிந்தவர். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். உடைய வாழ்க்கை இது அல்ல, உனக்கென்று ஒரு பெரிய வாழ்க்கை வைத்திருக்கிறேன், உனக்கென்று ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உன் கஷ்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன், உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறேன், கண்ணீரை களிப்பாய் மாற்ற போகிறேன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை தரப்போகிறேன். என்னை நம்புவாயானால், உன்னுடைய வாழ்க்கை என் கையில் ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கும் பொழுது போங்க, நெஞ்சு மேல கையை வைத்து கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இருக்கக்கூடிய ஊழியர்கள், சகோதரர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. உங்க நெஞ்சு மேல கை வைக்கும் பொழுது இயேசு அப்பாவின் கரம் உங்களை தொடும்படியாய் நான் கேட்க போகிறேன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்றிருந்து மாறப்போகிறது, உடைய கஷ்டங்கள் நீங்க போகிறது. இயேசு உங்கள் அருகே வருவார். இயேசுவின் வல்லமை உங்களை தொடும். இயேசுவே உங்கள் அருகே கடந்து வந்து உங்களை தொட்டு உங்கள் கண்ணீரை மாற்றி உங்களுக்கு இன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை தருவார். நம்பிக்கையோடு கூட இருங்கள். இயேசுவின் வல்லமை இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கி வருவதாக. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, அன்றைக்கு ஆகாருடைய வாழ்க்கை மாற்றின ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறபடினால நம்பிக்கை இல்லாதபடி முன்னுக்கு ஓடி வந்திருக்கிற இவளுக்கு நீ மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தினால இவர்கள் யாராயிருந்தாலும், எந்த தேவையோடு வந்திருந்தாலும் இப்பொழுது நம்முடைய வல்லமையுள்ள கரம், ஜீவனுள்ள கரம், காயப்பட்ட கரம், அற்புதங்களை செய்கிற கரம் இவளை தொடுவதாக, தொடுவதாக, தொடுவதாக. Touch them, Lord. Touch them, Lord. Touch them, Lord. Touch them right now. Touch them. Heal them. Heal them. Heal them. இதுவரை வாழ்வழிக்கிற சாத்தானுடைய இருளின் சக்திகள், இருளின் அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தில் நான் அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத சாத்தானே, பொல்லாத பிசாசே, மாந்திரிக சக்திகளே, மந்திர சக்திகளே, எல்லா சத்தின் வல்லமைகளே, இயேசுவின் நாமத்தில் உடைய கட்டுகளை நான் அறுக்கிறேன், உடைய வல்லமைகளை முறிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இவளுக்கு நான் விடுதலை பிரகடனப்படுத்துகிறேன். என்று சுகம் அடைவார்களாக, விடுதலை பெறுவார்களாக, ஆரோக்கியம் பெறுவார்களாக. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக.
ஒரு திருப்புமுனை உண்டாவதாக. கடன்கள் கஷ்டங்கள் நீங்குவதாக. வாழ்க்கையில எந்த பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா இந்த பிரச்சனை பாதத்துல இறக்கி வைக்கணும். இன்றிலிருந்து பிரச்சனைகள் மாறட்டும், நிம்மதி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அவருடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கை துளிர்க்கட்டும். என்று இயேசுவை தொட்டால் என்று வாழ்க்கை மாறியது என்று சொல்லட்டும். இந்த பாரம் அழுத்தம் அவள் உள்ளத்தை விட்டு நீங்கி ஒரு சமாதானம் உண்டாவதாக. உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றிருந்து சுகமாய் வாழ்ந்திருப்பார்களாக. இந்த வார்த்தையை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்பிக்கை கொடுத்து தொடர்ந்து விசுவாசிக்க பின்பற்ற கிருபை தாரும். சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு செல்லுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. நல்ல உயர்த்த போறோம் இயேசு கிறிஸ்து. கரங்கள் தட்டினாலும் அது முழு ஜீவனோட நேசத்தோட கர்த்தருக்கு கொடுக்கிற கனம் மகிமை. ஆமென். Glory. Jesus. இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம். Come on. இயேசு கிறிஸ்து. Yes. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம். Come on. இயேசு கிறிஸ்து. Jesus. இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு நாமத்துல தாங்க பேரை சொன்னாலே சாத்தான் நடுங்குகிறான். பேய்கள் அலறி ஓடும். நரகமே நடுங்குகிற நாமம் ஒரே நாமம். அதுதான் நாம் ஆராதிக்கும் இயேசுவின் நாமம். ஆமென். நாமத்தின் பேய்களும் எல்லா செய்வினை கட்டுகள் முடியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று. ஆமென். வேறு நாமம் நமக்கில்லையே. இப்ப கரங்களை மேலே உயர்த்தி தட்டி Come on. உயர்த்துவோம். மகிமை அவருக்கே. துதிகள் அவருக்கே. ஓ புகழ்ச்சி அவருக்கே. நாமத்தில் அற்புதம் நடக்கும். இமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். இமையானாலும் நன்மையாய் மாறும். நாம் காரியம் பார்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் காரியம் பார்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் Come on. இயேசு கிறிஸ்து. துதிப்போம், உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்து. அந்த நாமம் தேசம் முழுவதும் முழங்கட்டும். Yes. ஒரு வாழ்க்கை பரிசுத்தமா மாறுதுன்னா அவர் ஒருவர் மாத்திரம் தாங்க. ஒரே நாமம் தாங்க. பரலோகத்துக்கு டிக்கெட்டா வழியா எந்த நாமமும்